ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 7.5% இடஒதுக்கீடை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இலவச கல்வி இந்த திட்டம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறதுலே ஒரு நல்ல திட்டம். இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அண்ட் எப்படி சீட்டு ஒதுக்குறாங்க அண்டு உண்மையிலேயே இது இலவசமாக தராங்களா? எதுக்கெல்லாம் இலவசமாக தராங்க? காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் இலவசமா இல்லை எல்லாமே இலவசமா? டிரான்ஸ்போர்ட் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ எல்லாமே இலவசமா? என்னங்கிறத கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள். அண்ட் ரெண்டாவது, எந்தெந்த துறையில் 7.5 ரிசர்வேஷன், அதாவது 7.5% இடஒதுக்கீடு இலவச கல்வி திட்டம். ஸோ இந்த பணமே இல்லாமல் நம்ம படிச்சுக்கலாம், ஃப்ரீயாக படிச்சுக்கலாம், ஃப்ரீ சீட்டு. ஸோ இது எந்தெந்த படிப்புகளுக்கு இருக்குது இது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அண்ட் முக்கியமாக இன்ஜினியரிங்கில் 2 சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். அந்த 2 சாய்ஸ் ஃபில்லிங்கான அர்த்தம் என்ன? ஜென்ரலில் ஒன்று ஓப்பன் ஆகும், 7.5 ஓப்பன் ஆகும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது விலாவரியை நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஒரே ஒருத்தர் தான் எடுக்கிறதுக்கு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகேங்களா? என்னை மன்னிச்சிருங்க ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணிங்கன்னா இந்த 7.5% இடஒதுக்கீடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த 7.5% இடஒதுக்கீடுன்னு தெரியாமே மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டுருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் மூலயமா போனால் தான், கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக போனால் தான், கவுன்சிலிங் மூலயமா போனால் தான் உங்களுக்கு இந்த 7.5% இடஒதுக்கீடு கிடைக்கும். சரிங்களா? இலவச சீட்டு கிடைக்கும். சரி, யார் சார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தலாம். 7.5 ரிசர்வேஷன் யார் எலிஜிபிள்? யாரெல்லாம் எலிஜிபிள்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். சரிங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில், பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், முனிசிபல் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கார்ப்பரேஷன் ஸ்கூல்னால் சென்னை கார்ப்பரேஷன், கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் அதிலே போட்டிருப்பான். முனிசிபல் ஸ்கூல்னால் அது கீழே வர்றது, அது தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. ஆதி திராவிட ட்ரைபல் ஸ்கூல், பழங்குடியின மக்கள் ஸ்கூல். ஓகேங்களா? அடுத்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வர ஸ்கூலு. ஸ்கூல்ஸ் மேனேஜ் பை கவர்மெண்ட்டால் இயக்கப்பட்ட ஒரு ஸ்கூல். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கும், அது எடுத்து நடத்துகிறாங்க, கவர்மெண்ட்டை எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா அது கவர்மெண்ட்டில் கீழே தான் வரும். கல்லார் ரெக்ளமேஷன் ஸ்கூல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் இலவச சீட்டு. வேறு எந்த ஸ்கூலுமே கிடையாது. 6லேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில். நீங்கள் வேறு ஸ்கூல்லையும் படிச்சுக்கலாம். 6லேருந்து 8வது ஒரு ஸ்கூலு, இல்லை 9வது 10வது ஒரு ஸ்கூலு, 11 12வது வேறு ஸ்கூல். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன். இந்த 6 ஸ்கூலில் தான் எங்கேயாவது நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள். 6லேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் எய்டடுக்கு எலிஜிபிள் கிடையாது. கவர்மெண்ட்டு உதவி பெறும் கல்லூரின்னு சொல்லுவாங்க, கல்லூரிங்கிற மாதிரி பள்ளிகள்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. பியூர் கவர்மெண்ட்டாக இருக்கணும். இந்த 6-7 ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஸ்கூலாக இருக்கணும், அப்போ தான் எலிஜிபிள். 6லேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கணும் அந்த ஸ்கூலில். ஒரே ஸ்கூலில் இல்லைனாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வேறு ஸ்கூலில் நீங்கள் படிச்சு, இப்போ உதாரணத்துக்கு கார்ப்பரேஷன் ஸ்கூல் இன் கோயம்புத்தூர் 6லேருந்து 8வது படிச்சிருக்கிறேன், அது 9வது 10வது வேறு ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். 11 12 வேறு ஏரியாவில் நான் போய் படித்தேன், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அப்போ பிரச்சனை இல்லை. கடைசியாக படித்த ஸ்கூல்லேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எம்இஎஸ் நம்பர் வச்சு, இஎம்ஐஎஸ் நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர் வச்சு உங்களுக்கு 7.5 எலிஜிபிள் ஆயிரும். ஆனால் இருந்தாலும் போனஃபைட் சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூலில் வாங்கி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் பிரின்சிபல் கிட்ட கடைசியாக படித்த ஸ்கூல் இருக்குள்ள 12வது, அங்கே போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அது அந்த கவுன்சிலிங் போடுற டைம் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது அப்ளை பண்ணிக்கலாம், போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். அடுத்தது 7.5 ரிசர்வேஷன் முடிஞ்சு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ், என்னெல்லாம் ஃப்ரீ சீட், டியூஷன் ஃபீ ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீ ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட் ஃபீ ஃப்ரீ, மெஸ் ஃபீ ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. நீ எதுக்குமே காசு வாங்கக்கூடாது. லேப் கோட்டு, புக்கு, கண்டதெல்லாம் கேட்பாங்க. வளர்ச்சி நிதின்னு சொல்லுவாங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சொல்லுவாங்க. நிறைய கல்லூரிகள் கொள்ளையடிக்கிறாங்க. 10,000 20,000 30,000. பாவம், அந்த பசங்களால் கட்ட முடியாது. 7.5% சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கல்லூரியில் ஃபீஸ் வாங்குறாங்க. இது எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் எடுப்பாங்க எனக்கு தெரியல. நிறையா மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. இனிமேலும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அப்படி நம்மகிட்ட சொல்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இமெயில் பண்ணிவிடுங்க. அந்த கவர்மெண்ட் ஜிஓவே பாஸ் பண்ணியிருக்கு. என்ன பாஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த மாதிரி வாங்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 7.5% காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எதுக்குமே இலவச சீட்டு தானே, எதுக்குமே ஃபீஸ் இல்லை உனக்கு. ஆனால் 10,000 கூட 20,000 கூட ஹாஸ்டலுக்கு மட்டும், மெஸ்ஸுக்கு மட்டும் ஃபீஸ் கட்டியிருப்பா. என்னது எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீட்டில் வந்தவனுக்கு கண்டால் ஒதுக்குறது. சில கல்லூரியில் அது சொல்கிறாங்க பசங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அந்த கோட்டாவில் வந்திருக்காங்க, கவர்மெண்ட் ஆர்டர் இருந்தால் அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்.
அப்படி அந்த கல்லூரி வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் பணம் வாங்குறதோ இல்லை தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு ஆக்வர்டாக பண்ணுறதோ அப்போஸ் பண்ணுறதோ இல்லை ஏதாவது பண்ணாங்கன்னா உடனடியாக உயர்கல்வித்துறைக்கு அதாவது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இது ஜியோ பாஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணி ஆகணும். ஓகேங்க, அருமையான திட்டம். சரிங்களா? எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ஜினியரிங்க்கு, லாக்கு, வெட்டினரி சயின்ஸுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, மெடிக்கல் அண்ட் ஆல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு இது எலிஜிபிள். ஸோ மெடிக்கல் பொறுத்த வரைக்கும், அக்ரி பொறுத்த வரைக்கும், லா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல, மோஸ்ட்லி பண்ணுறதில்ல. பட் என்ஜினியரிங் காலேஜில் நிறைய கல்லூரிகள் 7.5% இடஒதுக்கீடுக்கு காசு வாங்குறாங்க. ஆடாடா, நான் காசு வாங்க மாட்டேன்னு நினச்சி தானே சேர்ந்தேன், 30,000 ரூபா வாங்குறாங்களே, 50,000 வாங்குறாங்களே, 1 லட்சம் வாங்குறாங்களேன்னு சொல்லி பையன் நின்றுறான். அந்த கல்லூரி நின்றுட்டு ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் நான் கவுன்சிலிங் போடுறேன்னு சொல்லி போகிறான், டிபார் ஆகிறான். இதெல்லாம் வந்து நடக்குதுங்க. ஆனால் கவர்மெண்ட் கண்டுக்கிறது இல்லை, ஏன்னு தெரியல. தயவு செய்து இன்னியாவது கவர்மெண்ட் இது தலையிட்டு என்னென்ன கல்லூரிகள் இப்படி வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் 7.5 ரிசர்வேஷனில். இப்போ 7.5 ரிசர்வேஷனில் சீட் எப்படி அலோகேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி பேசுவோம், எப்படி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும் அப்படின்னு. ஸோ சீட் மேட்ரிக்ஸ், அப்போ சீட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 300 சீட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு காலேஜில், சும்மா ஒரு பேச்சுக்கு 300 சீட்டில் 7.5% நீங்கள் மேக்ஸ் போட தெரியும்ல, 7.5% 7.5 டிவைடட் பை 100. சரிங்களா? இப்போ சதவீதத்தில் போட்டிங்கன்னா 300ல் 23 சீட்டாக வரும். 500க்கு நீங்கள் போட்டு பாருங்கள், அதில் வரும். இதில் உதாரணத்துக்கு 300 சீட் போடுறோம், கல்லூரியில் 300 சீட் இருக்குன்னா 23 சீட் வந்து 7.5%. அந்த 92.5 வந்து ஜென்ரல் கோட்டா, 7.5 ரிசர்வேஷன் வந்து இலவச சீட்டு. புரிஞ்சுதுங்களா? அப்போ 92.5 போக மீதி இருக்கிற 7.5 கோட்டா. அது எப்படி சீட்டு பிரியுதுன்னு பாருங்கள். ஓசிக்கு 7 சீட்டு, பிசிக்கு 6 சீட்டு, பிசிஎம்க்கு 1 சீட்டு, எம்பிசிக்கு 4 சீட்டு, எஸ்சிக்கு 3 சீட்டு, எஸ்சிக்கு 1 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு. இப்படி தான் சீட்டு பிரியும். இது எப்படி பிரியும்னா, ஒரு அந்த காலேஜில் 5 கோர்ஸ் தான் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, சிஎஸ்பிஎஸ், ஏதோ ஒரு 5 கோர்ஸ் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஓசிங்கிறதுல 5 சீட்டு போய் உட்காந்துரும், மீதி இருக்கிற 2 சீட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக இதிலே போய் உட்காந்துரும். எல்லா 5 கோர்ஸுக்குமே 5 சீட்டு போய் உட்காந்துரும், சீட் இருக்கும். மீதி இருக்க 2 சீட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு 2 கோர்ஸில் போய் இருக்கும். அதே மாதிரி இங்கே 6 சீட் இருக்குது, 5 கோர்ஸுக்கும் ஒரு சீட்டு போய் உட்காந்துரும். ஒரு சீட்டு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு கோர்ஸில் இசியோ சிஎஸ்சியோ வைப்பாங்க. பிசிஎம் ஏதோ ஒரு கோர்ஸில் தான் ஏதோ ஒரு சீட் இருக்க போகுது, எந்த கோர்ஸ்லாம் சொல்ல முடியாது, வேக்கன்சி லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். அடுத்து எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்டு. அப்போ 5ல் 4 கோர்ஸுக்கு தான் சீட்டே இருக்கும். அது எந்த கோர்ஸுக்குங்கிறது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ஒரு சீட்டு தான் இருக்கும், ஒரு கோர்ஸுக்கு ஒரு சீட்டு தான். அந்த கல்லூரியில் ஒரு கோர்ஸுக்கு ஒரு சீட்டு தான் இருக்கும். அப்போ பாருங்கள் எவ்வளோ 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 கம்மியான சீட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் 7.5% கீழே வர்றவங்களுக்கு மொத்தமாகவே நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்கில் படிக்கிறதுக்கு 15,000லேருந்து 14,000 சீட் தான் இருக்குது. இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணால் கூட 15,000 சீட் தான் வரும். ஆனால் வருஷம் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது 48,000 பேர் போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பாருங்கள், போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணது 46,848 பேர். இதில் ஓசியில் எவ்வளோ பேர், பிசியில் எவ்வளோ பேர், பிசிஎம்மில் எவ்வளோ பேர், எம்பிசியில் எவ்வளோ பேர், எஸ்சியில் எவ்வளோ பேர், எஸ்சியில் எஸ்டியில் எவ்வளோ பேர். ஸோ இவ்வளோ பேர்த்துக்குமே அந்த அலோகேஷன் பார்க்கும்போது ஒரு கல்லூரியில் ஒரு சீட்டு தான், அந்த ஒரு கோர்ஸ்க்கு ஒரு சீட்டு தான், ஏதோ ஒரு கோர்ஸ்க்கு ஒரு சீட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ இவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடைக்காது. மொதல் ரவுண்டில் ஒரு 1000-2000 பேர் தான் கூப்பிடுவாங்க. மொதல் ரவுண்டில் போனால் கிடைக்கும், 2வது ரவுண்டில் கூட கிடைச்சா கிடைக்கும், 3வது ரவுண்டுக்காரங்களுக்கு ஏதோ ஒரு கல்லூரியில் வேணால் கிடைக்கும். இதுதான் உண்மை. ஆனால் கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது. அதுதான் பசங்க நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. நிறைய பேர் 7.5% ஏதோ ஒரு மொக்க கல்லூரி ஏதோ ஒரு ஊரில் கிடச்சி எடுத்துட்டாங்க இலவச சீட்டு. பாவம் அங்கே போய் எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் டிபார் ஆகி இன்றைக்கி நிற்கிறாங்க. நிறையா மக்கள் வந்து டிபார் ஆகி திரும்ப கல்லூரியை விட்டு விட்ரா பண்ணிவிட்டு வெளியே வந்து டிசி வாங்கிட்டு வெளியே வந்து அடுத்த வருஷம் படிச்சுக்கலான்னு வர்றாங்க. கல்லூரி நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ அதனால் 7.5% மக்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து சீட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எடுத்துக்கங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சீட்டு கம்மியாக தான் இருக்குது. நான் சொல்லிட்டேன் 14,000 சீட்டு தான் இருக்கும். இந்த வருஷம் ஒரு 1000 சீட் இன்க்ரீஸ் பண்ணால் கூட 15,000 சீட்டு தான் இருக்கும். பார்ட்டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா 50,000 பேர் பண்ணுவோம். இந்த வருஷமும் நான் எதிர்பார்க்குறோம் 47,000 பேராவது இந்த வருஷம் பண்ணுவாங்கன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போட்டி இருக்கும் அதில். ஆனால் சார் 7.5% சீட்டு கிடைக்கல, என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லி 3 நாள் டைம் கொடுப்பாங்க இன்ஜினியரிங்கில். அப்போ டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் அப்போ 3 நாளில் 2 சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகும் கம்ப்யூட்டரில். அந்த லிங்க் 2யுமே கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களுக்கு. அதில் நீங்கள் போயிட்டு உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அங்கேயே வேகன்சி காட்டும், எவ்வளோ சீட் இருக்குன்னு காட்டும். நீங்கள் அது சீட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து
நீங்கள் வந்து சாய்ஸ் 1 சாய்ஸ் 2 சாய்ஸ் 3ன்னு கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஜென்ரல்லையும் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த 2வது ரவுண்டு வரவங்க 3வது ரவுண்டு வரவங்க ஜென்ரல்லையும் பண்ணுங்கள், 7.5 பண்ணுங்கள், எல்லாருமே பண்ணுங்கள். ஏன் நம்ம சொல்கிறோன்னா 7.5ல் ஒரு வேளை ஒரு சீட் கிடைக்கும், திடீர்னு ஜென்ரல்லையும் கிடைக்கும். ரெண்டுலேயுமே நீங்கள் பண்ணிங்கன்னா 2 அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 2 அலாட்மெண்ட்டில் ஏதோ ஒரு அலாட்மெண்ட்டு தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் 2மே கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஏதோ 1 தான் கடைசியில் கிடைக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, 2 அலாட்மெண்ட் வந்துடும், நீங்கள் ஏதோ 1 தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால் 7.5 நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணுன்னு நினைப்பீங்க. இப்போ இது விட்டுருங்க, இது நீங்கள் பண்ணவே தேவையில்லை. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஒன்று வரும் 3வது நாள் கழிச்சு 4வது நாள், ரெண்டுமே அதில் 2 அலாட்மெண்ட் வரும். உங்களுக்கே கன்ஃபியூஸாக இருக்கும் எதிராக கன்ஃபார்ம் பண்ணுறது. 7.5 ரிசர்வேஷனே கன்ஃபார்ம் பண்ணுங்கள், கிடச்சிரும். கன்ஃபார்ம்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இல்லை அப்போர்டு எதாவது கொடுக்குறீங்கன்னா அப்போர்டு கொடுங்க, டிக்ளைன் மட்டும் பண்ணிடாதீங்க. 7.5ல கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இதுதான் மேட்ரு. இதெல்லாம் கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? அப்போது கவர்மெண்ட் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 7.5ல ஏதோ தரம் குறைந்த கல்லூரி வந்துருச்சு, ஜென்டரில் உங்களுக்கு நல்ல கல்லூரி வந்துருக்கு, செம கல்லூரி வந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இலவச சீட்டு வேணும்னு இந்த சைடு போவீங்களா, இல்லை நல்ல சீட்டு நல்ல கல்லூரியில் வேணும் இந்த சைடு போவீங்களா? நான் இப்போவும் சொல்கிற மக்களே, காசு போனாலும் பரவாயில்ல, ஏதோ மொக்க கல்லூரியில் ஏதோ ஒரு தரம் குறைந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு திடீர்னு நீங்கள் நல்ல கல்லூரி ஜென்டரில் உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடச்சா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுங்க. 7.5 விட்டுருங்க. இலவச சீட் இல்லைனாலும் பரவாயில்ல, லோன் போட்டாவது படிச்சுக்கலாம், சரிங்களா? தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. இலவச சீட்டு முக்கியம்தான், நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம். 7.5ல ஒரு வேளை நல்ல காலேஜ் கிடைக்கலன்னா அதை விட்டுட்டு ஜென்ரலில் போங்க. ஜென்ரலில் உங்களுக்கு நல்ல சீட் கிடைக்கும். ஜென்ரல்னால் 2 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதில் நீங்கள் வந்து ஒரு ரவுண்டில் இருப்பீங்க, 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு இருப்பீங்க, அதில் உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் வச்சு கொடுப்பாங்க. 7.5 ரிசர்வேஷன்லையும் ஜென்ரல் ரேங்க் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். ஜென்ரல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். இது 4 விஷயத்தை பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் கிடைக்கலன்னா உங்களுக்கு ஜென்ரலில் கண்டிப்பாக கிடைக்கும். 2 லிங்க் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு நான் சொன்னாலுமே புரியாது, ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை இப்போ அலாட்மெண்ட் ஆர்டரில் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள்இ பிஹெச்சியில் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து தியாகராஜா காலேஜில் சிவில் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. 7.5ல எது எடுப்பீங்க? இலவச சீட்டுன்னு சொல்லி தியாகராஜா எடுத்துருவீங்களா? அது உங்கள் இஷ்டம், எடுத்துக்கலாம். இல்லை ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு பிஹெச்சியில் ட்ரிபிள்இ முக்கியம்னு சொன்னால் எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே ஃபீஸ் கட்டும், இங்கே ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஒரு சில கேட்டகரி பசங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தவறுதலாக கொடுத்து 2லேயுமே நாட் அலர்ட்னு வரும், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போர்டு கொடுத்து அடுத்த ரவுண்டு தான் போகணும், இல்லைனா அதே ரவுண்டில் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணுங்கள். 7.5 ரிசர்வேஷன் இருக்கும், நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும். ஒரு கல்லூரியில் நீ நினச்ச கோர்ஸ் 1 தான் இருக்கும், ஒரு சீட்டு தான் இருக்கும், அதுக்கு எவ்வளோ பேர் போட்டி போடுவாங்க. ஸோ தயவு செய்து நான் என்ன சொல்கிற மக்களே, இவ்வளோ பேர் கம்யூனிட்டியில் உங்கள் கம்யூனிட்டியில் இருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு நல்ல போட்டி இருக்கும். எனக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத விட சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது உண்மை. பட் இருந்தாலும் நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஜென்ரல் எடுங்க. ஸ்காலர்ஷிப்பு கிடைக்கலனா பரவாயில்ல, நம்ம வந்து எஜுகேஷன் லோன் போட்டு போய்க்கலாம். ஸோ 7.5% மக்களே, இன்னும் உங்களுக்கு தெளிவாக அந்த 2 சாய்ஸ் ஃபில்லிங் மேட்டர் புரியலனா கவுன்சிலிங் டைமில் படிப்படியாக நான் வந்து சொல்லித்தருவேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இலவச சீட்டு எல்லாத்துக்குமே எலிஜிபிள். ஸோ 7.5 ரிசர்வேஷன் 6லேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் சொன்ன 7 ஸ்கூல்லையும் நீங்கள் படிச்சிருக்கணும். 7 ஸ்கூலில் ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கணும். மாறியும் படிச்சிருக்கலாம். ஐ மீன் 6லேருந்து 8வது ஒரு ஸ்கூலு, 8லேருந்து 10வது வேறு ஸ்கூல், அந்த மாதிரி மாறியும் நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிள், ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். எனிவே தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்கள், ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.